பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 5:15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லுவோம். கிருபை உன்னை இந்நாள் வரையில் காத்தது, என் கிருபையே கிருபையே. பாதையில் கஷ்டம் அடிகிடும் போது பங்கம் வராமல் நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணிகிடும் போது பங்கம் வராமல் நான் உன்னை தாங்கினேன். பலனிந்தேன் கரத்தால் தூக்கிய உன்னை நான் என் அன்பினால் உன்னை நிறுத்த. பலனிந்தேன் கரத்தால் தூக்கிய உன்னை நான் என் அன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது, என் கிருபையே கிருபையே. சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமன நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமன நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை முன்னே ஜொலித்திட செய்தேனே, ஜெய கீதங்கள் பாட வைத்தனே. ஜோதியை முன்னே ஜொலித்திட செய்தேனே, ஜெய கீதங்கள் பாட வைத்தனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது, என் கிருபையே கிருபையே. ஏகன நீயம் சஞ்சலத்தாலே எங்கும் போது ஆண்டை வந்துட்டேன். ஏகன நீயம் சஞ்சலத்தாலே எங்கும் போது ஆண்டை வந்துட்டேன். ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் அல்லோ நான் உன்னை என்றும் நான் சொந்தமாக்கினேன். ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் அல்லோ நான் என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது, என் கிருபையே கிருபையே. ஜெயமான பாதை சென்றிட செய்தேன், செப்பமாக வான் கரம் பிடித்தேன். ஜெயமான பாதை சென்றிட செய்தேன், செப்பமாக வான் கரம் பிடித்தேன். ஜெய ஜெய கீதங்கள் துடித்திட செய்தேனே, சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. ஜெய ஜெய கீதங்கள் துணித்திட செய்தேனே, சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது, என் கிருபையே கிருபையே. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேனே உன்னை மண்ணில் பிரித்தேன். என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேனே உன்னை மண்ணில் பிரித்தேன். என் அருமகனே காப்பேனே உன்னை நான், வான் தந்தை நான் உன்னை விடனே. என் அருமகனே காப்பேனே உன்னை நான், வான் தந்தை நான் உன்னை விடனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா சமந்தி அக்கா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். நம்ம ஜெபத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்பொழுது அந்த முந்தின வசனத்தை கனெக்ட் பண்றார். முந்தின வசனத்தை நம்ம பார்த்தோம். ஒருத்தர் வியாதிப்படுறான், சபையில மூப்பர்கள் இருக்கிறாங்க, மூப்பர்கள் வரவழைக்கிறாங்க. மூப்பர்கள் என்ன செய்யணும்? நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் இருக்கிறோம். அந்த ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். நீங்க தலைப்பு உங்களால் தெரியும், ஜெபம். இந்த ஜெபம் பல வகையான ஜெபங்கள் இருக்கிறது. உபவாச ஜெபம் இருக்கிறது, முழு இரவு ஜெபம் அப்படின்னு இருக்குது. இப்படி பல வகையான ஜெபங்கள் இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஜெபத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா விசுவாசமுள்ள ஜெபம். 15வது வசனம், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்ப விசுவாசம் இல்லாத ஜெபம் ஒன்று இருக்கு, இருக்கா இல்லையா? ஒரு ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபம்னா, இன்னொரு ஜெபம் என்னது? விசுவாசம் இல்லாத ஜெபம். அது ரிச்சுவல் அப்படின்னு சொல்லுங்க. ரொட்டீனா அவங்க அதை பாரம்பரியமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக சொல்றாங்க அவங்களுக்கு தெரியாது. அந்த ஆர்டர் ஆஃப் பிரேயர்னு இருக்கும், அதை அப்படி செய்யணும். ஆனா ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்திற்குள்ள என்ன தேவை? விசுவாசம் உள்ள ஜெபம். இங்க பிரச்சனை என்ன நம்ம பார்க்க போறோம். ரொட்டீன் ஜெபம் இருக்குது. அதிகாலையில தேவனை தேடுறோம்,
காலையில் எந்திரிச்சோட நான் முழங்கால் போட்டு அந்த துதிச்சு பாடுவேன். அது ரொட்டீன் என்னது, இந்த நேரம் எந்திரிச்சோட முழங்கால் பண்ணும். அதிகாலையில ஒரு பாஸ்டர் அதை ஒரு அருமையா சொல்லுவார். அவருடைய பைபிள் இல்லாது, ஆனா எனக்கு பிடிச்சதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அதிகாலையில நேரம் சிக்னலே போகாதான் பரலோகத்துக்கு. ஏன்னா எல்லாரும் தூக்கிட்டு இருப்பாங்க. இங்கிட்ட பரண்டு அங்கிட்ட பரண்டு, இன்னும் கொஞ்சம் நான் போராட்டோம், இன்னும் கொஞ்சம் தூங்கணும் போகுது. ஆனா ஒரு சிலர் அதிகாலையில் எந்திரிச்சுவாங்க. எந்திரிச்சு சிக்னலே இல்லாத நேரத்துல பரல நோத்தி இவங்களுடைய துதி போயிட்டே இருக்கு. ஆஹா, அதிகாலையில எந்திரிச்சு நம்ம என்ன செய்யறாரு, நம்மளை புகழ ஆரம்பிச்சிட்டான்ட்டு ஆண்டவர் அவங்களுக்கு விசேஷமான கிருபையை கொடுப்பாரு. அதிகாலையில ஏன் தேவனை தேடுனா இது அவருடைய எக்ஸ்பிளேஷன். நீங்க எப்ப ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. முடிந்தால் பெட்ஷீட்டை விட்டு நம்மளால எடுக்க முடியாத நேரத்தில் அதை தூரத்துக்கு போட்டுட்டு ஜெபிக்க போயிடும். சரி, இங்க சூழ்நிலை என்ன அப்படி பார்ப்போம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் 14 வியானியாலே ரட்சிக்கும், அவன் பாவம் செய்தால் அது அவனுக்கு மன்னிக்கும். இங்க பிரச்சனை பாவம். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். ரைட், பாவத்தினால எப்படி பிரச்சனை வரும்னு சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்றதை நம்ம பார்க்க போயிடும். எடுத்துக்கலாமா? சங்கீதம் 38வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்க்க போறோம். பாவத்தினால எப்படி நோய் வருகிறது அப்படின்னு தாவீது தன் வாழ்க்கையை சொல்றாரு. பாப்போமா? சங்கீதம் 38வது அதிகாரம் முதல் வசனம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதே, உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதே. கோபம் தண்டனை. ஆண்டவர் கோபம் வருமா? எஸ், கட்டாயம் வரும். ஆனா நமக்கு என்ன ஒரு ஸ்லாக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவுடைய வலது பக்கத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 2வது வசனம். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினாலே என் மாமிசத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஹெல்த். இங்கிலீஷ்ல ஒரு ப்ரோவர்ப் சொல்றேன், ஹெல்த் இஸ் த வெல்த். சொல்லுங்க, ஹெல்த் இஸ் த வெல்த். உங்களுக்கு நல்ல ஒரு சுகம் இருந்துச்சுன்னா அதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். சுகம் ஒன்று இருந்தாலே ஆசீர்வாதம். ஆனா சில நோய்கள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சில சம்பவங்கள் நான் ஹெல்த் சம்பந்தப்பட்டதை நான் சொல்லித்தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்கவில்லை, எனக்கு கேட்கணும். நம்ம ரூபன் வக்கீல் இப்ப கொஞ்சம் ரொம்ப நம்மளை விட்டு தூரமா இருக்கார். ஆனா ஒரு காலத்துல வெரி க்ளோஸ் டு மீ. என்னை ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி ஒர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், அவர் பேர் கனி, ஒரு கத்தோலிக்க சகோதரர். அந்த கனி ஒரு நாள் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, சார் நான் வேலையை ரிசைன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். என்னப்பா போலீஸ்? இருமல் சார், அப்படி ஒரு இருமல், இப்படி ஒரு இருமல் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு இருமி எனக்கு அதிகாரிகள் முன்னாடி நிற்க முடியல. நான் கார் ஓட்ட வேண்டி இருக்குது. எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நானும் ஒரு 6-7 டாக்டரை பார்த்துட்டேன். எந்த ஒரு ஹோட்டலும் சரியாகட்டு. அது வா லைசான்ட்ராஸுக்கு போகும், சுஜித் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. இவர் சொன்னாரா, சார் மனுஷன் போவானா சார், அது ஒரு ஜிஹெச் சார். ஜிஹெச் மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். நம்ம அங்கே போனால் எங்கே நம்ம இருக்கோன்னே கண்டே பிடிக்க முடியாது சார். இவர் என் கூட வா, உனக்கு சரியாக இருந்துட்டு. சரி, ரூபன் வக்கீலுக்காண்டி அவர்கிட்ட வந்தார். எக்ஸ்ரே பார்த்தேன். ஒரு ரோட்ரா காஃப்னு ஒரு டப்பா இருக்கும், அதில் ஒரு மாத்திரை வச்சு உரியிறது. அது அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் நான் டயக்னோஸ் பண்ணிட்டு அவருக்கு சொன்னேன், உரிய சொன்னேன். 3வது நாள் வர்றாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாரு, சார் அந்த 6 டாக்டர் ஏன் சார் அவங்களுக்கு இது தெரியல அப்படின்னு. அது எனக்கு தெரியாது. அப்புறம் அவருக்கு இன்னொரு பிரச்சனை இருந்தாரு, அதுவும் சரியாச்சு. அப்புறம் அது இந்த ஏஜென்டா மாறிட்டார். ஏஜென்ட்னா என்னது, யாருக்காவது உடம்பு முடியலையா நேரம் எங்கிட்ட கூட்டிட்டு வந்துடும். அப்ப பாருங்க, அது நோயா? நோய் தான். ஆனா அது எனக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு ஆசீர்வாதம் வைக்கிறார். சரி, இது எனக்கு ஆண்டவர் நோயினால கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம், இது எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ வசனத்துக்குள்ள வரும். சங்கீதம் 38வது அதிகாரம் 4வது 3வது வசனம். உமது கோபத்தினாலே என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஹெல்த் இஸ் த வெல்த். என் பாவத்தினாலே என் எலும்புகள் சௌக்கியம் இல்லை. பாவம்னு சொல்லி தாவீது சொல்றாரு. எங்க வந்துருச்சு? எலும்பு. எலும்புங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நிக்கிறோம், நடக்கிறோம், கையை தூக்குறோம், வைக்கிறோம், ஒரு காரியத்தை போன் தான் முக்கியம். அதுக்கு மேல மசில்ஸ் இருக்கு. அந்த போன் பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனை தான். ஒரு சிலருக்குலாம் இந்த ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் வரும், கையெல்லாம் ஜாயிண்ட் வீங்கிடும்.
அவங்க கையை ஒரு மாதிரி கோணிடும், உங்களால் எதுவுமே பிடிக்க கூட முடியாது. மாச கணக்கில் வருஷ கணக்கில் கஷ்டப்படுறவங்கள நான் பார்க்குறேன், அனுதினமும் நான் பார்க்குறேன். ஆனா இங்க தாவீது தெளிவாக சொல்லுகிறாரு, பாவம் என்ன செய்து ஆரோக்கியத்தை எடுத்துருச்சு. என் மதிக்கேடு நிமித்தம் என் புண்கள் அழுகி, மதிக்கேடு செய்யக்கூடாததை செய்யறாரு, அது பாவம், மீறாரு, ஆண்டவர் போட்ட கொட்டை மீறாரு, அதனால வந்துருச்சு பாவம். என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கிறேன், நாள் முதலும் துக்கப்படுகிறேன், என் குடல்கள் எரிபந்தமா எரிகிறது, கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர். நேகருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, காந்து வயிறு கப்ப 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 கப்பன்னு உடனே ஒரு பேண்டி மாத்திரை போட்டோன்னு சரியாகும். ஆனா ஃபுட் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு தெரியணும். இப்ப நம்ம அது கிடையாது. பாருங்க, நான் மிகவும் பெலன் போய், இந்த பெலன் போய் நோய் வந்துருச்சு. இப்ப என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட போகணுமா, மூப்பரை கூப்பிடணுமா? அது உங்க சாய்ஸ். நல்லா கேட்டுக்கணும், நீங்க தெரிந்து கொள்ளணும் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நிறைய என்னுடைய பர்சனல் சம்பவமாக தான் இருக்கும், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஒரு பாஸ்டர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஸ்டர் தான், பேர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அவர் என்கிட்ட வந்தார். வந்து ஒரு சபையில் ஒரு அக்கா இருக்கு. அந்த அக்காவுக்கு கிட்னி ஃபெயிலியர். சரிங்க, கிட்னி ஃபெயிலியர், யூரியா கிரியாட்டெல்லாம் ஹையா இருக்குது. அவர் என்கிட்ட வந்து நைஸா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் இந்த அக்காவை நான் உங்கள்கிட்ட கூட்டிட்டு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. மருந்துலயே சரியாகக்கூடாது, ஜபத்துல தான் சரியாகும். ஆனா நீங்களும் அதுல சேர்ந்து கொள்ளணும். என்னை கூட்டில சேர்க்கிறாரு. அதாவது நாளைக்கு அந்த அக்கா செத்து போயிட்டா டாக்டர் சுஜித் லைசான்றாகிய இவரு கூட இதெல்லாம் பங்கு. அதனால என் மேல பழி வரக்கூடாது. நான் சொல்லிட்டேன், நோ 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 பாஸ்டர், நான் ஒரு டாக்டர். எங்கிட்ட யாராவது வந்துட்டா அவங்களுக்கு பேஷண்டா வந்தாங்கன்னா அது வேற. இது உங்களுடைய விசுவாசி, நீங்க தான் இன்சார்ஜ். இது என்ன நீங்க சேர்க்கப்பட்டாரு. ரொம்ப எனக்கெல்லாம் ஆவியானவர் சில நேரம் வந்து சொல்லுவார், இப்படித்தான் நீ மாட்டிக்கிறாத இதுல சொல்லி. நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. புரியலன்னா விட்டுருங்க, புரிஞ்சானா ஆண்டவருக்கு சோஸ்திரம் சொல்லுங்க, அவள்தான் நம்ம செய்ய முடியும். சரி, இப்ப வேதத்துல இருந்து நோய் இருந்த ஒருத்தரை ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், நிறைய கொடுத்தாரு. ஆனா இங்க ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனம். தீர்வாதம் பிடித்த ஒருத்தனை 4 பேர் தூக்கிட்டு வர, 4 பேர் தூக்கிட்டு வந்தோடனே இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்கு. ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட வரும்போதே விசுவாசத்தோடு வரும். பாஸ்டர் அவர் விசுவாசம் இருந்தா அவர் என்ன செய்யணும்? அவர் ஜெபம் பண்ணணும். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அவரை இதுல கோர்த்து விட்டு சிக்கல் வந்தானா, அந்த அந்த பொண்ணு செத்து போயிட்டான்னா என்ன சொல்லிடலாம்? சிஜி டாக்டர் தான் வைத்தியம் பார்த்தாரு, நான் எல்லாம் இதுல கிடையாது, நைசா தலையை மேல ஏன் பலப்பட்டலாம். சரி, இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்டு சில வருஷத்துல நம்ம பெந்தேகோஸ்து, சிலன் பெந்தேகோஸ்து, அங்கிருந்து ஒரு வாலிப பெண்ணை கூட்டிட்டு வர்றாங்க. எலும்பும் தோலா இருக்கா. அவளுக்கு என்ன பிரச்சனைனா டயரியா, அக்யூட்டா தோல்ட்டு போகும். ஆனா ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டான். அப்ப ஒரு டாக்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இந்த பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வர்றான். நான் சொன்னேன், ஏமா நீ ஏமா மருந்து சாப்பிட மாட்டேன், சில மாத்திரைகள்லாம் இருக்கு, அது போட்டால் உனக்கு டைரியா நின்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். எனக்கு விசுவாசம் இருக்கு சார், நான் விசுவாசத்திலே எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன். ரைட்டு, வெரி குட். நான் கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட, ஏமா பைபிள்ல எங்கேயாவது மருந்து சாப்பிட்டா பாவம்னு சொல்லி இருக்கா? ஒரு வசனமாவது எனக்கு காட்டு. மருந்து சாப்பிட்டுட்ட அதனால நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு என்ன ஆன்சர் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் லூக்கா ஒரு டாக்டர் அப்படிங்கிறான். என்ன சொல்றான்னா, இங்க வர நீ பேசாத, உனக்கு தெரிஞ்சதை எனக்கு கூடுதலா தெரியும். லூக்கா ஒரு டாக்டர். நான் வணக்கம் வச்சு அந்த பொண்ணை அனுப்பிட்டேன். கரெக்டா 1 மாசத்துல அது இறந்து போயிட்டான். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு இந்து பொண்ணா இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தா. அடுத்து ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, சார் அந்த ஏரியாவுக்கு போனாலும் எங்களை கல்ல விட்டு எறியறாங்க சார், நல்லா இருந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டீங்க இல்லையா, அவளுக்கு பொய்யா சொல்லி கொடுத்து மருந்து சாப்பிட விடாம ஆக்கி அவளை
அழுதுட்டீங்க, இப்போ சந்தோஷமாடா உங்களுக்கு அப்படின்னு பச்சை பச்சையாக திட்டுறாங்க சார். இதெல்லாம் எதுக்காக சொன்னா, விசுவாசம் உள்ள ஜெபம்னு ஒன்று ஆண்டவர் வச்சுக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும், பாஸ்டருக்கு இருக்கக்கூடாது. சரி, இது இதுக்கு மேலே போக எனக்கு விருப்பம் இல்லை. ரைட், இப்போ பாவத்திற்கும் என்ன கனெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 9வது அதிகாரம், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. திமிருவாத காரணம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு இது ஹெமிபிளிஜா இருக்குப்பா. சொல்லல, பாவத்தினால தான் நீ இப்படி படுத்து கிடக்கிற. அப்பொழுது வேதபாரதி சிலர் இவன் தேவதூஷணம் தங்கள் உலர்ச்சி, இயேசு அவருடைய நினைவுகளை அறிந்து பொல்லாத என்ன உன் பாவம் மன்னிக்கப்பட்டது சொல்றது எழுந்து நடக்கிறது சார் சொல்லிட்டு, எது ஈஸின்னு சொல்லிட்டு, பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற மனுஷமா அதிகம் என்று உங்களுக்கு அறிய வேண்டும் என்று சொல்லி, உனக்கு தெரியணும்ப்பா எனக்கு தான் பவர் இருக்கு, எதை பாவத்துக்கு என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. உடனே அவன் எழுந்து வீட்டுக்கு போயிட்டான். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நோய் பாவம் கனெக்ஷன் இருக்கு. நோய் பாவம் கனெக்ஷன் இருக்கா? கனெக்ஷன் இருக்கு. ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறாரு, அவன் எந்திரிச்சு நடந்து போயிடுவான். இதுதான் சரி. இப்ப இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். இது எப்படி செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எப்படி செய்கிறார்? பாவம், நோய். மத்தேயு 1வது அதிகாரம் 21 அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெறுவார்கள், ஏனென்றால் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். ரட்சிப்பு பல வகையான லெவல் இருக்கு. இங்க பாவம்ங்கிற ஒரு ரட்சிப்பு, ஆனா அது நோயா மாறிடுச்சு. அந்த நோயில இருக்கிற திமிர்வாதக்காரன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டு நீ எழுந்து நட. சரி, இத செய்யறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பாதையில போனார். அதனாலதான் அவரால் இதை செய்ய முடியுது. அது என்ன பாதை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்தேயு 9வது அதிகாரம் 17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நோய்களை சுமந்தார். நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசம், எனக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய சம்பந்தி எல்லாருக்கும் தெரியும், என்னை ரொம்ப ரொம்ப அதிகமாக நேசிக்கிற சுந்தரபாண்டி. அவருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவருக்கு ஒரு ஆசை, இன்னொரு பைபாஸ் ஆபரேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல எங்களுக்கு ஒரு டாக்டர் சொந்தக்காரர் இருக்கார். அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல டாக்டர் பாஷி, எந்த டாக்டர் பாஷி எனக்கு ஆப்ரேட் பண்ணாரோ அதே டாக்டர் பாஷி, அவர் சென்னையில் இருக்கிறார். அவர் எனக்கு நான் பார்த்ததே கிடையாது. இதே பாஷி தான் எங்க சம்பந்திக்கு ஒரு 17 வருஷம் முன்னாடி சர்ஜரி பண்ணியிருக்காரு, பைபாஸ் சர்ஜரி. அப்ப நாங்கெல்லாம் போறோம். நாங்க போறதுக்கு முன்னாடி எங்க சம்பந்திக்கு ஒரு மேன்ஷன் இருக்கு. அந்த மேன்ஷன்ல நான், எங்க அம்மா சம்மந்தி அக்கா கிரேஸ், நாங்க 2 பேரும் ஜெபம் பண்றோம். நாங்க என்ன ஜெபம் பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னோம். எசப்பா, எங்க மச்சானுக்கு சர்ஜரி, செகண்ட் சர்ஜரி பண்ணக்கூடாது. எங்க அக்காவும் அதே ஒரு பாயிண்ட், 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். பிறகு நாங்க அவர் டாக்டரை பார்க்க போறோம். யாரெல்லாம் போறோம்னா, நான், எங்க பெரிய மாப்பிள்ளை, அக்கா, 4 பேர் போறோம். உள்ள போறோம். டாக்டர் பாஷி என்னை பார்த்து, நீங்க யார் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், சார் நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு சர்ஜரி எனக்கு அவர் பண்ணலை. இவர் உங்களுக்கு எப்படி சொந்தம் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இதுதான் பேசும். இவருடைய பையன் தான் என் மகளை கல்யாணம் கேட்டிருக்காங்க. இவர் ஒரு மலையாளி, அதனால சரியா தமிழ் தெரியாது, கொஞ்சம் பேசுவார். அப்படியான்ட்டு கேட்டார், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். எங்க சம்மந்தி சொல்றாரு, நான் 5 ரவுண்டு வாக்கிங் போறேன். 5 ரவுண்டு போயிட்டு நெஞ்சில் மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கும். எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இன்னொரு பைபாஸ் பண்ணணுங்கிறாரு. அவர் கையை இப்படி பண்ணிடுறாரு, அப்படி பண்ணிடுறாரு, இப்படிங்கிறாரு, அப்படிங்கிறாரு. அவருக்கு என்ன செய்யுதுன்னு சொல்ல தெரியல. ஏன்னா அவர் எக்ஸ்பர்ட். எதுல எக்ஸ்பர்ட்னா செகண்ட் சர்ஜரியில் எக்ஸ்பர்ட். செகண்ட் சர்ஜரி என்னது, எங்கேயோ ஃபெயிலியர் ஆயிருக்கும், இவர்கிட்ட வருவாங்க, அதை பண்ணிடுவார். செகண்ட் சர்ஜரி, தேர்ட் சர்ஜரியெல்லாம் அவர் பண்ணுவார். அவர் சொல்றாரு, இப்போ நீங்க 4 கிலோமீட்டர் நடப்பீங்களா? ஆமா, வாக்கிங் போவேன் அப்படின்னாரு. உங்களுக்கு எப்பயாவது அங்கே வலி இருக்குமா? வலின்னா கும்முன்னு இருக்கும் எனக்கு.
அப்படின்னு சொன்னாரு. எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு கையை பணிஞ்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்கு இப்ப சர்ஜரி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாரு. இன்னைக்கு நான் ஒரு சர்ஜரி பண்ண போறேன். அது 3rd சர்ஜரி, 2 தடவை பண்ணி ஃபெயிலியர் தாடாயிடுச்சு. அவர் வயசு 82 வயசு. அந்த ஆளுக்கு, அந்த 82 வயசு உள்ள ஆளுக்கு நான் ஏன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தூங்கிக்கிட்டே இருப்பார். திடீர்னு நெஞ்சு வலி அப்படியே துடிப்பார். எந்திரிச்சு இந்த மாத்திரையை போடுவார், வலி குறையாது. பாத்ரூம் போய் லேசா முக்குவாரு, உடனே வலி வந்துடும். எங்கள்கிட்ட வந்தாரு. நான் சொன்னேன் ஹை ரிஸ்க்னு சொன்னேன். பிள்ளைகள்லாம் சொன்னாங்க, எங்க அம்மாக்கு 82 வயசு ஆயிடுச்சு, இப்படி கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க சார், என்னாலும் நாங்க ஏற்றுக்கொள்றோம். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தா எங்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னாரு. சரியா, நாங்க வெளியில வர்றோம். எங்க பெரிய மாப்பிள்ள என்கிட்ட கேட்டார், மாமா ஏன் இந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ணல அப்படி. அவர் ஒரு உதாரணத்தை சொல்றார். என்ன சொன்னாலும் ரொம்ப அருமையான உதாரணம். அவர் சொல்றாரு, மாமா நாங்கெல்லாம் வியாபாரிகள், எங்க கண்கள்லாம் எங்க இருக்குன்னா அந்த என் சம்பந்தத்துக்கு வர பாத்தீங்களா, பிசினஸ் பண்ற அந்த ஆள் கையில இருக்கிற ரூபா எங்களுக்கு வேணும். நான் எங்க பொருளை வித்து அந்த ரூபா எங்களுக்கு வரணும் நான் நினைப்பேன். இந்த டாக்டர் பாஷிக்கு ஆபரேஷன் பண்றது கஷ்டமே கிடையாது. ஊன்னு சொன்னா நாங்க கேட்கற ரூபாய் கொடுக்க போறோம், பண்ண வேண்டியதான். ஆனா அவர் கையை பிணைகிறாரு. அவருக்கு எஸ்ன்னு சொல்ல தெரிய மாட்டேங்குது, நோ சொல்லிட்டார். காரணம் கொஞ்சம் தான், விசுவாசம் இல்ல, ஜெபம். என்ன விசுவாசம்னா, நானும் எங்க சம்பந்தி அக்கா குரேஷ் 2 பேரும் பண்ண ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட், அடுத்த வசனத்துக்கு நம்ம பார்க்க போறோம், விசுவாசம் உள்ள ஜெபம். இதை பார்க்கும் பொழுது விசுவாசம் இல்லாத ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். மத்திய 9வது அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 17 வசனத்துல அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அந்த நோயை அவர் சுமந்தனால நம்ம சுமத்தாரு. அவர் என்ன செய்தார், சுமத்தாரு. நமக்கு ஒரு விசுவாசம் மட்டும் இருந்தா போதும். என்ன விசுவாசம்? இயேசு என்னுடைய பாவத்தை அவர் மேல சுமந்தார், எனக்கு சுமக்க தேவை இல்லை. சரி, அடுத்த ஒரு காரியத்தை பார்க்க போறோம். மத்திய 17:17 விசுவாசம் இல்லாத ஜெபம். அது ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு போயிட்டார். அங்கிருந்து கீழே இறங்கி விடுறார். கீழே சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லாத ஜெபத்தை போட்டுட்டு இருக்காங்க. காரியம் நடக்க மாட்டேங்குது. மத்திய 17வது அதிகாரம் 17வது வசனத்துல இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாட சந்ததியே, இதுவரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்ப 3 வருஷம் தான்ப்பா நான் அவங்க கூட இருப்பேன். எல்லாரும் நம்மளை விட்டு கடந்து போயிடுறாங்க. எங்க அப்பா எங்களை விட்டு போயிட்டாரு, எங்க அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்க சம்மதி எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. இவங்கெல்லாம் போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எங்க அப்பா மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் பர்சன், அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பார். எங்க அம்மாவுக்கு எந்த நோயும் கிடையாது. அப்பா இறந்த சோகத்துல ஒன்னா அப்படியே இறந்துட்டாங்க. எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் மாத்திரம் கூட இருப்பாரு. எங்க இருப்பாரு? நம்மோட கூட இருப்பாரு. எப்படி இருப்பாரு? அதான் நம்ம பார்க்க போறோம். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி, இதுவரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன், இதுவரைக்கும் பொறுமையா இருப்பேன். இயேசு பிசாசை அதற்றினார், ஒரு பேச்சு. ஏன் எங்களால் முடியலைங்கிறாரு. அதற்கு பதில் சொல்ற 20 ஆசனம் பாருங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாஸ் மறுரூப மலைக்கு போயிருக்காரு, அவரால் தான் துரத்த முடியும். இவங்க வந்து கேட்கறாங்க, கொஞ்சம் பண்ணீங்களேன், கொஞ்சம் பண்ணி கொடுங்களேங்கிறாரு. இவங்களுக்கு சந்தேகம், பயம், இந்த பிசாசு நம்ம மேல அடிச்சாலும் அடிச்சிடும் சொல்லி பயந்து ஜாமாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தார். அவர் ஒரு சீனியர் தான், எங்க அப்பாவுடைய பேச்சர். அவருக்கு ஒரு பையன், ஒரு டாக்டர். அவர் எம்எஸ்லாம் முடிச்சவர். இவரு சாயங்காலம் வாக்கிங் போயிடுவார் ரயில்வே ஸ்டேஷன். சீனியர் டாக்டர் எங்க அப்பா. திரும்ப வர எந்த கேஸையும் அவர் பார்க்க மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் பார்த்து மருந்து எழுதி கொடுத்தா அப்பா அந்த திட்டு இதை இருக்கிற எழுத நினைச்சு, அதனால ஒரு டம்மி மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. என்ன எழுதி கொடுக்க கூடாது, மருந்தான் எழுதி. ஆனா எங்க அப்பா பண்ணிட்டு, எங்க அப்பா எங்களுக்கு தைரியமா ஆஸ்பத்திரி விட்டுட்டு போயிடுவாரு. பார்த்துக்கோடா, நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அவர் ஜாலியா அந்த ஊர்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அது போல இவங்களுக்கு விசுவாசம். 20 இருக்கு. இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து அப்புறம் போன சொன்னா அது உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்றுமே. அப்ப கடுகு அளவு உள்ள விசுவாசம் உங்களுக்கு இருந்தானா மலையை பார்த்து போனா போயிடுவான். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். இந்த பிரசங்கத்தை வச்சு ஒரு பெரிய ஒரு பிரசங்கியா
ஒரே ஜெபம் எல்லாம் அடி டாம் டோம்னு அடிச்சிட்டாங்க. ஒரு பாட்டி, பாவம் பாட்டி, அந்த பாட்டி வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய மலை இருக்கு, பெரிய மலை. பாட்டி அந்த பக்கம் போனா 3.5 கிலோமீட்டர் சுத்தி தான் போகணும். பாட்டி என்ன செஞ்சிச்சு, மலையை பார்த்து அப்புறம் போனா அது போயிரும்னு சொல்லியிருக்காருல, நான் இன்னைக்கு ஜெபிக்க போறேன், மலையே போன்னு சொல்லி பாட்டி என்ன செய்து படுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே எதுகை மோனையோட ஜெபம் பண்ணி, மலையே இயேசு சொல்லியிருக்காரு மத்திய 17 அப்புறம் போன்னு சொல்லிட்டு தூங்கிடுச்சு. காலையில இருந்துச்சு பார்க்குது மலை அப்படியே இருக்குது. அது சொல்லுது, எனக்கு தெரியும் இது போகாதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சொல்லியிருக்காருல விட்டு பார்ப்போம், ஆனா போகல பத்தியில அப்படின்ட்டு. பாட்டிக்கு நல்லா தெரியும், என்ன தெரியும், அந்த மலை போகாதுன்னு சொல்லி. போனதுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், எப்படி ஒரு மலை போச்சு, உண்மையிலே போனது. எப்படி ஒரு கணவன் மனைவி இங்க ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு இருக்காங்க. ஆர்ஃபனேஜ்ல நிறைய பிள்ளைகளை வச்சு ஊருக்குள்ள ஒரு யாராவது ரோட்ல போட்ட பிள்ளைகளை தான் தூக்கிட்டு வர்றாங்க. அப்பா அம்மா இருக்கிற பிள்ளைகள்லாம் கிடையாது, அனாதை, ரியல் அனாதை, பிச்சை எடுக்கிற பிள்ளை தூக்கிட்டு வரோம். இப்படி கூடி கூடி அவங்களுக்கு இடம் கொள்ள முடியல. அப்ப கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, ஐயா நாங்கள் ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துகிறோம், நீங்கள் எப்போனாலும் வந்து பாருங்க, பிள்ளைகளாம் அழகாக நாங்கள் வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், யாருக்குமே அம்மா அப்பா கிடையாது. இந்த கலெக்டருக்கு கிறிஸ்தவங்களெல்லாம் பிடிக்காது, ரொம்ப மோசம். அதனால் ரொம்ப ஒவ்வொரு நாள் என்ன செய்வார், எப்படியாவது தட்டி விடுது. ஆனால் இவங்களும் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இவருக்கு கோவம் வந்துருச்சு, சரி உனக்கு இடத்த கொடுத்துட்டா நீ மரியாதையாக இருப்பில்லன்ட்டு அவுட்டரில் ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள இடத்த இவங்க பேரில் பட்டா போட்டு கொடுத்துட்டார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பெரிய மலை இருக்காது, வீடே கட்ட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு மலை இருக்கிற ஒரு இடத்த கொடுத்துட்டாரு. நீ என்ன செய்யறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த இடத்துல போறாங்க. அவ்வளோ பெரிய மலை இருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மலை பெயர்ந்து போனா போயிருன்ட்டு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த மலை உள்ள இடத்த நீ எங்களுக்கு தந்திருக்கேன், நாங்க ஜெபிக்கிறோம் இந்த மலை போயிரும் அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ் கட்டுற கான்ட்ராக்ட் வந்து வணக்கம் வைக்கிறாரு. என்னங்க அந்த இடத்த நாங்க ட்ரை பண்ணணும், கலெக்டர் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தாரு, நாங்க பிரிட்ஜ் கட்டுறோம், எங்களுக்கு அந்த மலையில உள்ள கல் எங்களுக்கு வேணும், நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அந்த மலையை நாங்க கட் பண்ணி கல்லை நாங்க எடுத்துக்கிட்டோம், உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்னா நீங்க ஆர்ஃபனேஜ் கட்டணும்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம், எங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும், உங்களுக்கு ஃப்ரீயா எத்தனை ரூம் வேணும், எப்படி எப்படி கட்டணும்னு சொல்லுங்க, நாங்க அழகா கட்டி கொடுத்துருவோம், ஆனா நீங்க மட்டும் எங்களுக்கு சரி சொல்லணும், அந்த மலை இப்போ உங்களுக்கு சொந்தம்னு சொல்லி. பாருங்க, மலை போன சொல்லிட்டு அந்த ஒரு ஆசிரத்தை சேர்த்து கொடுத்தோம். இது எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் உள்ள ஜெபத்தினால தான் கிடைக்கும். இது சும்மா எல்லாம் செய்யாது, கிடைக்காது. சந்தேகத்தோடு நீங்க கேட்டீங்கன்னா அது கிடைக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தேகத்தை கொண்டு வர்றது சாப்பம். அவன் சொல்லுவான், ஓ ஜெபத்துல ஆண்டவர் கேட்பாரு, நாம ஜெபம் பண்ணா கேட்பாரு. அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிணியர்களை ரட்சிக்கும். சரி, ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு விசுவாசத்தை காட்டுறார். அது என்ன நம்ம பார்ப்போம். வாசிப்போமா? மார்க்கு 11வது அதிகாரம் 13வது வசனம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பசி வந்துருச்சு. அத்தி மரத்தை பார்க்கிறாரு, பார்த்துட்டு கனியை தேடுறாரு, கனியே இல்லை. அது தெளிவா இருக்குது, தூரத்திலே கண்டு ஏதாயிலும் அகப்படுதான் பார்க்க வந்தார். அத்திப்பழ காலம் இல்லாதபடியினாலே அத்திப்பழம் காலம். இப்ப உங்களுக்கு மாம்பழம் கிடைக்குமா? கிடைக்காது, சீசன் போயிடுச்சு. எப்ப கிடைக்கும்னா சம்மர்ல கிடைக்கும். வித்தியாசமான மாம்பழம் வரும். வாழைப்பழம் 365 நாள் வரும். இப்ப ஊர் முழுவதும் ஒரு பழம் இருக்கு, அது என்ன பழம் சொல்லுங்க? பலாப்பழம். தெருத்துருவா போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. தக்காளியும் குமிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் இந்த நேரத்துல அளவு இல்லாம வரும், அது சீசன். ஆனா அத்திப்பழத்தை தேடுறாரு, காலம் இல்லாத பொழுதும். அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப என்ன செய்யறாருன்னா, ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்பொழுது இயேசு 14 இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உங்களிடத்திலே கனியை புசியாது என்று, இனி உனக்கு யாருக்கும் நீ கனியை கொடுக்க முடியாது சொல்றாரு. இது ஒரு சாபம்.
20 மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்விடத்தில் போகும்பொழுது அந்த அத்திமரம் வேரோடு பட்டிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரவி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று அப்படிங்கிறாரா? அதுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு தான் பார்க்கணும். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்திலே விசுவாசமா இல்லாரு. தேவனிடத்திலே விசுவாசம் இல்ல அப்படின்னா அதுக்கு தமிழ்ல கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை வந்துச்சு. ஃபெய்த் லைக் காட், தேவனிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குமோ அந்த மாதிரி. நல்லா கேட்கணும். தேவனிடத்திலே விசுவாசமா உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அது என்ன விசுவாசம்? அதை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர்கிட்ட என்ன விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1 வெளிச்சம் உண்டாக கடவுது. இதுக்கு முன்னாடி வெளிச்சம் இருந்துச்சா? இல்ல. ஆனாலும் அவர் ஒரு கிரியேட்டர். இந்த கிரியேட்டருக்கு ஒண்ணுமே இல்ல, எனக்கு வெளிச்சம் நான் சொன்னா வெளிச்சம் உண்டாகும். அதான் காட் லைக் ஃபெய்த், ஃபெய்த் லைக் காட். ஆண்டவருக்கு எப்படி? அதான் தேவனிடத்தில் விசுவாசம். தேவனுக்கு என்ன விசுவாசம்? பாருங்க, 6 ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுள்ங்கிறார். அப்படியே ஆகுது. 9 வானத்தையும் பூமியை செப்பரேட் பண்றார். 11 முளைக்கட்டுங்கிறார். அது அப்படியே ஆகுது. அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அது அப்படியே நடக்குது. இப்படி நடக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, நமக்கு ஒரு லாங் சைட்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதை மட்டும் பார்த்து நமக்கு முடிக்க போறோம். இன்னைக்கு வியாதியை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். வியாதியுடைய காரணத்தை காமிச்சாச்சு, வியாதி எப்படி போகுது. ஆனா ஃபைனலாக நாம் 1000 வருட அரசாட்சியில் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 33 24 ஏசாயா 33 24 வியாதி பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவது. ஏன்னா வியாதியே இருக்காது. வியாதிங்கிற சாபம், வியாதிங்கிற சாத்தான ஆண்டவர் நிக்கிறார். அதனால அதன் வாசமயக்க ஜனங்கள் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. விசுவாசம் உள்ள ஜெபத்தை குறித்து ஆழமான ஸ்டடியை எங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தோடு நாங்கள் சொன்னோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆபத்து வராதபடி, நோய் வராதபடி உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.